Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேட் எக்ஸாம்க்கு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ NPTEL வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது, செல்ஃபா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த NPTEL இந்த வெப்சைட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இது வந்து ஒரு இந்தியன் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்மே ஜாயின் பண்ணி தான் இந்த NPTEL வெப்சைட்டை டெவலப் பண்ணாங்க. எதுக்காகனா IITயில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் டீச் பண்ணுற லெசன்ஸை ஃப்ரீயாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் இதை வந்து 2003 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இதுதான் இந்த NPTELோட ஒரு சின்ன ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே NPTEL ஆன்லைன் கோர்சஸ், NPTEL ஒர்க் ஷாப், இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேட் ப்ரிப்பரேஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கேட் ப்ரிப்பரேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே கேட் ப்ரிப்பரேஷன் பேப்பர்ஸ்ன்ட்டு வரும். ஸோ கேட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரீட் பண்ணணும். அதுதான் கேட்டுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், ECE, மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, இந்த ஃபிசிக்ஸ், டெக்ஸ்டைல் இதெல்லாமே வந்து அண்டர் ப்ராக்ரஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இதுவும் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அண்டு மைனிங், ஜியாலஜி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அப்புறம் XE பேப்பர் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிரான்ச்சோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ECE பார்த்தீங்கன்னா 2011 2016 வரைக்கும் இருக்க பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 2011 அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு PDF மாதிரியான ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கேட் 2011 வந்து கொஷின் பேப்பர் இது செட் C ECE பிரான்ச்சுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ப்ளஸ் எப்படி அதை சால்வ் பண்ணுறது, எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனையும் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் பார்த்தும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே NPTEL ரெஃபரன்ஸ்ன்னு இருக்கும். ஒரு கொஷினுக்குமே ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரு வீடியோ. ஸோ இப்போ NPTEL ரெஃபரன்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான இது ஒரு லெக்சர் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினுக்குமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து நீங்கள் இதை படிச்சுக்க முடியும். இது ஒன் ஆஃப் த வே. அண்ட் செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோர்சஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ கோர்சஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பை டிசிப்ளின். இங்கே வந்து உங்களுக்கு என்ன பிரான்ச்சோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு லிஸ்ட் பை கான்டென்ட் டைப் வந்து வீடியோ கோர்ஸா இல்லை வெப் கோர்ஸ். ஸோ வீடியோ கோர்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ IIT பாம்பேன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டிடியூஷன்ஸில். பிகாஸ் இப்போ இந்த கேட் 2021 வந்து IIT பாம்பே கண்டக்ட் பண்ணுறதுனால இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இந்த ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இங்கே வருது. க்ரையோஜெனிக் இன்ஜினியரிங், கன்வெக்டிவ் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அட்வான்ஸ்டு SOM, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான லெக்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா IIT பாம்பே அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து வீடியோ டைப் தான். ஓகே, நம்ம வீடியோ கொடுத்ததுனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம க்ரையோஜெனிக் இன்ஜின்ஸில் பார்த்தோம்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா 42 லெக்சர்ஸ் இருக்குது. க்ரையோஜெனிக் இன்ஜினியரிங்கில் மொத்தமாக 42 லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 42 லெக்சர்ஸுக்குமே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி லைக் சப்டைட். ஸோ இந்த டவுன்லோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து என்னென்னா அந்த வீடியோ லெக்சரில் அந்த லெக்சரர் என்னென்ன பேசுகிறாரோ அந்த ஒரு வார்த்தை கூட விடாமல் இங்கே டிரான்ஸ்கிரிப்டாக அப்படியே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அவர் பேசுகிறது புரியல அப்படின்னாலும் இந்த டிரான்ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் இருக்க லெக்சர்ஸாக பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான
லெக்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஐஐடி ப்ரொஃபஸர்ஸோட டீச்சிங் போய் சேரணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த கேட் 2021 எக்ஸாமை எழுதுறதா இருந்தீங்கன்னா இந்த கேட் 2021க்கு எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி இப்போ இருக்க 4 மந்த்ஸில் எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெலாம் நான் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஐகார்ட்லேயும் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இதே மாதிரியான எஜுகேஷன் ரிலேட்டட் கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ராஜா எம்எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.